வணக்கம் மக்களே. நம்ம தக்காளி ரசம் வைக்கலாம். நம்ம குழம்பு என்ன செஞ்சாலும் அந்த ரசம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு சைட் டிஷ் எல்லாம் பண்ணி தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்யறதுக்கு ஒரு பொடி பண்ணிக்கலாம், ரசப்பொடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு வறுக்கிற பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துடலாம். நல்லா மீடியம் சிம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கிறணும், கரிஞ்சிடக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். அதுவும் சேர்ந்து வறுபடட்டும். அதோட சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். வரமல்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துடலாம். அதுவும் அது சேர்ந்து வறுபடட்டும். நல்லா வறுத்து வரட்டும். கரிஞ்சிடாம நம்ம வறுத்து எடுக்கணுங்க. இந்த பவுடர் வந்து ஒரு ரசம் மட்டும் வைக்கிறதுக்கு இல்லை, ஒரு 2 தடவை 3 தடவை கூட வைக்கலாம். அதனால நம்ம கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். இது நல்லா இருக்கும். காரம் கொஞ்சம் தேவைப்படுறவங்க 3 போட்டுக்கலாம். கம்மியா இருக்கட்டும் அப்படின்னா ஒரு 2 போட்டு வறுத்துக்கிறோங்க. இது கூட ஒரு எண்ணி பார்த்தா ஒரு 50 வெந்தயம் இருக்கும். 50 கிராம் இல்லை, 50 பீஸ் அது மாதிரி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறையெல்லாம் போட வேணாம். வாசமும் சூப்பரா வருது. இப்ப கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அப்படியே நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வேக விட்டுறலாம். தக்காளியை ஸ்டவ்ல வச்சு தக்காளி நல்லா வெந்து தோலெல்லாம் தனியாக வந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கிறலாம். ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டு சேர்த்து கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதை நம்ம உடச்சி போட்டு நம்ம அரைச்சிக்கிறலாம். இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். ரசப்பொடி பவுடர் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பாட்டிலில் போட்டு இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். அதுலேருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா நிறைய 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கு மேலே போட்டோம்னா அது ரொம்ப இதுவாக இருக்கும், வாசம் வந்து ஜாஸ்தியாயிரும். நம்ம 1 டீஸ்பூன் போட்டுட்டு மீதியை வந்து ஒவ்வொரு எத்தனை ரசம் வைக்கணும் எவ்வளோ இருக்கோ இருக்கிறத வச்சு அதை அடுத்தடுத்து ரசத்துக்கு வச்சு முடிச்சுக்கலாம். அப்பப்போ அரைச்சி செஞ்சாதான் சும்மா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க கூடாது, அது ஒரு மாதிரி கடுத்து போன வாசனை வந்துடும். அதனால அப்பப்போ ஒரு 2 தடவை அரைக்க யூஸ் பண்ற மாதிரி 3 தடவை யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசப்பொடி அரைச்ச அந்த ஜார்லயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டுக்கலாம். குறகுறப்பா அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு சின்னதாக எடுத்துருக்கிறேன். அதனால இது ஒரு 10-15 இருக்கும். இப்போ போய் இது நல்லா குறகுறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம தண்ணியில் சுடுதண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மீதி இந்த இதனுடைய தண்ணி, இது வெந்த தண்ணி அதிலே போட்டு வச்சிடலாம். சூடாக இருக்குது, அப்படியே எடுத்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதுல ஒரே ஒரு பச்சை மிளகா அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா குறக்குறப்பா அரைக்கணும். இதோட ஒரு கொத்தமல்லி ஒரு கொத்து சேர்த்து அதுவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும். ஒரே ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா அதுல ஊத்திட்டோம்னா சூடு கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும். அதோட கலந்துக்கலாம். நமக்கு இவ்வளவு ரசம் தேவைப்படுது. ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டேன். ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் இருக்கும் இந்த பவுலு. இந்த தக்காளி தோலெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இதுலயே பாதி சதம் இருக்கும். தக்காளி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ கையாலேயே கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரைச்சி எடுத்து ரசம் வச்சோம்னா தக்காளி ரசத்தை செம்ம டேஸ்டா இருக்கும். அரைச்சிட்டா மிக்சியில் அரைச்சிட்டா அது ஒரு மாதிரி எப்போ நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதுதான் கிராமத்து ஸ்டைல்ல வந்து ரசம் வைக்கிறது. இவங்க கிராமத்துக்காரவங்க ஊருக்காரவங்கலாம் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. ரசம் வைக்கிறதுனா அந்த கையில கரைக்கிறது எல்லாம் தண்ணிலேயே கரைச்சி, மீன் குழம்பு கூட இந்த மாதிரி கரைச்சி எடுத்து மிளகாத்தூள்லாம் போட்டு கரைச்சி அப்படிதான் மீன் குழம்பு வைப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியும் ரசம் வச்சிடலாம். கரைச்சதை நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சுடுதண்ணி இருந்துச்சுல, ஏற்கனவே நம்ம தண்ணியும் ஊற்றிருக்கோம், அதோட சேர்த்துக்கலாம். இதுல இந்த கருவேப்பிலை பிஞ்சு இலை இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதுல போட்டு கரைச்சோம்னா
இதோட பவர் டேஸ்ட் எல்லாமே இதில் நல்லா இறங்கும். இந்த இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா அப்படியே நசுக்கி விட்டோன்னா இந்த சாரெல்லாம் இறங்கும்போது யம்மியாக இருக்கும். ரசம், தக்காளி ரசம் ஊற்றி ஊற்றி குடிக்கலாம். சும்மாவே குடிச்சிருவாங்க பிள்ளைங்களாம் கூட, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதோட கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, இடித்து மிக்சியில் அரைச்சோம்ல நான், அதெல்லாம் இதை சேர்த்துடலாம். இதுலேயே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கரைச்சிடலாம். ரசத்துக்கு தேவையான உப்பும் போட்டு அதோட சேர்த்து ஒரு கரைச்சிடலாம். தக்காளி ரசத்துக்கு புளி, அதாவது ரசம்னாலே புளி போடணும். இருந்தாலும் கொஞ்சம் புளி, ஒரு சின்னதாக எதை சொல்லலாம், சின்னோண்டு கோழி அந்த அளவுக்கு சின்னதாக அதை கொஞ்சம் கரைச்சிட்டு தண்ணியில் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிடலாம், சேர்த்துக்கிடலாம் சும்மா சின்னதாக. ஏன்னா தக்காளியுடைய டேஸ்ட்டு தான் நமக்கு தேவை முக்கியமாக. புளி சாதாரண நார்மல் ரசம் வைக்கிறோம் இல்லையா, மிளகு ரசம், அதுக்கு தேவைப்படும். ஏன்னா அதில் தக்காளி போடாமல் செய்வேன் நான்லாம். இந்த மிளகு ரசத்துக்குலாம் அதிகமாக தக்காளியே போட மாட்டேன். அதனால் புளி கொஞ்சம் கூட ஊற்றுவேன். இது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அந்த புளியை. தக்காளி புளிப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்பு சேரக்கூடாது அதிகமாக. போதும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரியட்டும். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ரசத்துக்கு வெந்தயம் தான் நல்ல வாசத்தை கொடுக்கும் எக்ஸ்ட்ரா. ஆனால் பவுடராக போட்டுறக்கூடாது, பவுடர் நிறையா போடக்கூடாது. வெந்தயம் அப்படியே ஸ்வீடாக போடணும். அதோட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்படியே சேர்த்துக்கலாம். அதை நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி ரசத்தை சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா ஒரு கொதி, லைட்டாக ஒரு கொதி விடணும் நம்ம ரசத்துக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா பொடி, ரசப்பொடியை அப்படியே தூவிக்கிடலாம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். மீதியெல்லாம் நான் பாட்டிலே போட்டுட்டேன் ஏற்கனவே. அதுலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கிறேன் 1 டீஸ்பூனு. அப்படியே கொதி வரட்டும். அப்படியே கொதிக்குது, ரசம் கொதி வந்துருச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அப்படியே நம்ம சாப்பிட்ற, இந்த வீட்டில் சாப்பிட்ற நான்வெஜ்ஜுக்கு இந்த ரசம் குடிச்சிட்டு சோறு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரசம். வாசமே சூப்பராக இருக்குது. கொதிக்கும் போது ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம அதை ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி, எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி இலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலாப்பில் தூவிட்டு அப்படியே ரசத்தை கலக்கி குடிச்சு எடுத்து பார்த்தா அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் அளவெல்லாம் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கிறோங்க. நான் பார்த்துட்டேன். எல்லாமே அருமையாக இருக்குது. அவ்வளோதான். தக்காளி எனக்கே வாய் ஊறுது பேசும்போதே. அருமையான நம்ம தக்காளி ரசம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம நல்லா கொத்தமல்லிலாம் கொஞ்சம் தூவி சூப்பராக முடிச்சாச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். இதே மாதிரி செம்மையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.